ஒரே பாலில் செஞ்சுரி போட்ட செர்ரி. சரத்சந்திரா செர்ரிக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. செர்ரி கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி ககனையும் பூமியும் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு. அவங்க 2 பேரையும் சேர்த்து வெளியில் அனுப்பிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பிளானில் மண்ணள்ளி போடுறதுக்குன்னே அபூர்வா சரத்சந்திராவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீ பூமியை தான் கல்யாணம் பண்ணி ஆகுன்னு செர்ரியை அடித்து மிரட்டி கூப்பிட்டு போடுறாரு. பூமியையும் பிளாக்மெயில் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு சரத்சந்திரா. பூமிக்கு செர்ரி கூட கல்யாணம்னு தெரிஞ்சும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வர்றாரு ககன். ககனை பார்த்த மீரா அவரை நேரடியாக திட்டாமல் பிந்துவை திட்டிட்டு போகிறாங்க. பிந்துவும் ரொம்ப மனசு உடைஞ்சு அவங்க அண்ணா கிட்ட அழறாங்க. ககன் சொல்கிறாரு, நீ அழாதம்மா, செர்ரி பூமியை கல்யாணம் பண்ண நல்லா பார்த்துப்பான், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், இப்போ நான் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறேன், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க பிந்து. மணமேடையில் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே சந்தோஷமே இல்லாமல் கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னதான் செர்ரி பூமியை லவ் பண்ணியிருந்தாலும் ககனை பூமி லவ் பண்ணதும் பூமியை தன்னோட அண்ணியாக மட்டுமே பார்த்ததுனால அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை. அண்ணனுக்கு பண்ணுற துரோகமாக நினைக்கிறாரு. ஆனால் மீராவுக்கு எப்படினாலும் அவங்க அண்ணன் பொண்ணு தான் மருமகள் ஆகிடணும்னு ஆசை. அதனால தான் செர்ரிக்கு பிடிக்காட்டியும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் புரோஹிதர் மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. சரத்சந்திரா, அபூர்வா, நக்ஷத்ரா, மருதானி சித்தி, மீரா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. கிருஷ்ணபிரசாத், பூமி, செர்ரி இவங்கெல்லாம் சோகமாக இருக்காங்க. புரோஹிதர் தாலியை எடுத்து கையில் கொடுத்து செர்ரிக்கிட்ட கட்ட சொல்கிறாரு. செர்ரி கையில் வாங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நடுங்குது. மீரா வேறு டென்ஷன் ஆகிட்டு நேராகுதுடா, கட்டு கட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. செர்ரி தாலியை கட்டுறதுக்கு போகிறாரு. எல்லாரும் அக்ஷதையை எடுத்து ஆசீர்வதிக்க போகிறாங்க. ககன் தான் முதல்ல அக்ஷதையை எடுத்து போடுறதுக்கு தயாராகிறாரு. அங்கே வைக்கிறாரு நம்ம செர்ரி ஒரு ட்விஸ்ட்டு. பூமிக்கு பின்னாடி நிற்கிற நட்சத்திராக்களில் டகார்னு தாலியை கட்டிடுறாரு. அத்தனை பேருக்கும் ஷாக்கு. அபூர்வாவுக்கு தீக்குள்ளேயே குதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ககனுக்கும் பூமிக்கும் நமக்காக செர்ரி தியாகம் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அடுத்து சரத்சந்திரா என்ன செய்ய போகிறாரு? இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு செர்ரி, அவர் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவார் சந்திரா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.